சில்க் ஸ்மிதா வரல, நீங்களும் வராதீங்க. மணிரத்னம் மனைவியை டென்ஷன் ஆக்குன பிரபல ஹீரோ. சில்க் ஸ்மிதா ஏற்படுத்தின தாக்கம் கோலிவுட்ல தவிர்க்கவே முடியாதது. ரஜினிகாந்த், கமலஹாசன் மாதிரியான பல நடிகர்கள் கூட நடிச்சிருக்காங்க. உடம்புல மட்டும் இல்லாம தன்னோட கண்கள், குரல் மூலியமாவும் கூட கவர்ச்சிய அள்ளி வீசினவங்க. அதனாலதான் அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேரு ரசிகர்களா இருக்காங்க. ஆந்திராவில பிறந்த விஜயலட்சுமி இயக்குனரும் நடிகருமான வினு சக்கரவர்த்தி கண்கள்ல பட்டு சினிமாவுக்கு வந்தாங்க. சினிமாவுக்கு வந்த பின்னாடி அவங்க சில்க் ஸ்மிதாவா மாறிட்டாங்க. தொடர்ந்து அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்திய சினிமாவை ரூல் பண்ணதும் குறிப்பிடத்தக்கது. சில்க் கால்ஷீட் கிடைச்சா போதும், படம் ஜெயிச்சிடும் அப்படிங்கறதே அப்போதைய விநியோகஸ்தர்களோட பெரும்பான்மையான எண்ணமா இருந்துச்சு. சில்க் ஸ்மிதா தமிழ்ல அறிமுகமானாலும் தமிழ் மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மொழி திரைப்படங்களையும் நடிச்சிருக்காங்க. ஒரு தடவை மலையாளத்துல மோகன்லால் கூட ஒரு பாட்டுக்கு ஆடுறதுக்கு கேரளா போக நேரம் இல்லாததால மோகன்லால் சென்னைக்கு வந்து சில்க்கு கூட நடனம் ஆடிவிட்டு போனதெல்லாம் சில்கால மட்டுமே படைக்க முடிஞ்ச வரலாறு. இயக்குனர்கள்ல பாலு மகேந்திரா எப்பவுமே தனித்துவமானவர். சில்க்கு கூட நடிச்சிடணும் அப்படின்னு பல முன்னணி நடிகர்களே தவம் இருந்ததா சொல்லப்படுறதுண்டு. நிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாம பம்பரமா சூழ்ந்துகிட்டு இருந்த அவங்க ஒரு கட்டத்துல தனிப்பட்ட பிரச்சனை காரணமா தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவரோட தற்கொலைக்கு காரணமா பல கதைகள் சொல்லப்பட்டுச்சு. அதுல முக்கியமான ஒண்ணு அப்படின்னா அது அவங்க காதலிச்சாங்க அப்படிங்கறதுதான். அதாவது மருத்துவர் ஒருத்தர் கூட அவங்க உறவுல இருந்ததாலும், ஆனா அவருக்கு அது கசந்துருச்சு. அது தொடர்ந்து அந்த மருத்துவரோட மகன் கூட காதல்ல விழுந்து, அவரையே கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுத்ததாவும், அந்த நபரோ சில்க்க நல்லா பயன்படுத்திக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு அப்படின்னும், மன அழுத்தத்துக்கு ஆளான ஸ்மிதா தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னும் பேச்சு இருந்துச்சு. இந்த நிலையில சில்க் ஸ்மிதா பத்தின புது விஷயம் ஒண்ணு தெரிய வந்திருக்கு. அதாவது சிரஞ்சீவி சேலஞ்ச் அப்படிங்கிற படத்துல நடிச்சிருந்தாரு. அவர் கூட லீட் ரோல்ல விஜயசாந்தி நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இயக்குனர் மணிரத்னத்தோட மனைவியான சுஹாசினியும் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துல சில்க் ஸ்மிதாவுக்கு முக்கியமான ரோல். படத்தோட ஷூட்டிங் அப்போ சில்க் ஸ்மிதா பயங்கர பிஸியா இருந்திருக்காங்க. அப்படி ஒரு நேரத்துல சிரஞ்சீவி சில்க் சம்பந்தப்பட்ட காட்சிகளை படமாக்க இயக்குனர் திட்டம் போட்டிருக்காரு. சில்க் ஸ்மிதாவால அன்னைக்கு வர முடியலையாம். அது மட்டும் இல்லாம ஷூட்டிங்க்கு வர கொஞ்ச நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் சுஹாசினி உடனான ஷூட்டிங்கும் சிரஞ்சீவிக்கு வச்சிருக்காங்க. சூழல் இப்படி இருக்க சில்க் ஷூட்டிங் வராத விஷயம் சிரஞ்சீவிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சோ தெரியல. அன்னைக்கு எடுக்கப்பட இருந்த சுஹாசினி சிரஞ்சீவி காட்சிகளோட ஷூட்டிங்கும் கேன்சல் செய்யப்பட்டுருச்சாம். கவர்ச்சி நடிகைக்கு தன்னை விடவும் முக்கியத்துவம் கொடுக்கறாங்களே அப்படின்னு டென்ஷனான சுஹாசினி கொஞ்ச நாட்கள் ஷூட்டிங்கே வராம இருந்திருக்காங்க.